ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்த மூவிஸ் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி நம்ம வீடியோ இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாரம் வாரம் வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ராக்கி இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஜாம் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அந்த படம் வந்து ஜாம்பி கேட்டகிரியான ஒரு படங்க. ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஜாம்பி பற்றி தான் வந்து படமே இருக்கும். ஸோ இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாம்பி படம்னா ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று இருக்குது. என்னென்னா, பெருசாக இந்த படத்தில் வந்து ஒன்றும் ஜம்ப்ஸ்கேர் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப மேலோட்டமாக போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஜாம்பிஸ் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு 10ல் 1 தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்ப மேலோட்டமாக வந்து காமிச்சிட்டு கடந்து போன மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தம் டப்புக்காக. அந்த படம் இப்போ தம் டப்பில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அன்டில் டவுன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கேம் பேஸ் பண்ணி வந்த படம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிறனால வந்து அந்த கேம் வச்சே ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 2 பேர் வந்து காணாமல் போயிடுவாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது நடுவில் வந்து டைம் லூப் மாதிரி வந்து ஒரு சீன் வந்து மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது எதனால நடக்குது, வந்து இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இதுதான் படத்தோட கதையே. ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சாட்டர்டே நைட் இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆன படம். இது வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை வச்சு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சாட்டர்டே நைட்டுன்னு ஒரு விழா வந்து கொண்டாடுவாங்க மக்கள் எல்லா பேரும். எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க, அது வச்சு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ட்ராமா பேஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டூ மச் சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு வெப்சீரிஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து லவ் மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். அதனால வந்து இவங்களுக்குள்ள வந்து பெருசாக ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக வந்து ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு, அதுதான் அந்த வெப்சீரிஸோட கதையே. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து டோட்டலாக 10 எபிசோடோட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்போட. ஸோ இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து ஒரு ட்ராமா பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வெப்சீரிஸ் இருக்கும். ஸோ இந்த வெப்சீரிஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் பிரேக்கிங்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இந்த படம் வந்து டோட்டலாக வித்தியாசமான ஒரு படமாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து வீட்டில் வந்து மாட்டிக்குவாங்க. ஜன்னல் கதவு எதை திறந்தாலும் எல்லாம் பிளாக்காக தான் இருக்கும். அவங்களால வந்து என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட வந்து அவங்க வீட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க எப்படி அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ட்ராமா பேஸ் பண்ணி இருக்கும். கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வந்து யாராவது வித்தியாசமான படம் யாராச்சும் வந்து பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வாரத்தில் என்னென்ன படம் வந்து தமிழ் டப்பில் பண்ணி வந்திருக்கு அதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இதில் வந்து சொல்லாமல் ஏதாவது விட்டு போனால் ஏதாவது படம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து வாரம் வாரம் நம்ம போகலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து தேவைப்படுது. ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க, அதே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நம்ம வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.